ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் கிச்சன்ஸ். வீடே மணக்கிற மாதிரி பெப்பர் போட்டு தூக்கலாக ஒரு மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அது பொரியணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிடணும். இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு பச்சை மிளகாய், சின்ன சின்ன பச்சை மிளகாய் இந்த அளவு போட்டுக்கலாம். இதோட ஒரு பிடி சின்ன வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா சில்லுன்னு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதில் 2 பட்டை, 3 லவங்கம் இதையும் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் கலந்து அரைச்சது இதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குக்கரில் மட்டனை வேக வைக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம்லாம் தாளிச்சிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் சூடாகட்டும். இதோட பெரிய வெங்காயம் நீட்டமாக அரிஞ்சது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த மட்டன் சாப்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு எல்லாம் நம்ம முழுசாக போட்டு தான் வறுத்து அரைச்சிருக்கோம். பொடி போட்டு பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கலரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆனால் போதும். 2 தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு, மட்டன் சாப்ஸுக்கு தேவையான அளவும் நம்ம போட்டுக்கலாம் உப்பு. இந்த பாருங்கள், இந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். இதோட மஞ்சத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ சீக்கிரம் டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இப்போ இதோட இஞ்சி பூண்டு அரைச்சதை போட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சதை போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு போட்டதுமே நல்ல ஒரு வாசனை வரும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மிச்சரெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம மிக்சியில் அந்த எல்லாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம போட்டுக்கலாம். இதையும் லைட்டாக ஒரு வதக்கணும்னா அதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு நல்லா இருக்கும்.
கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த எண்ணெய் வெளியில வரணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ நான் 1/2 கிலோ கறி எடுத்திருக்கேன். கடையில் நீங்கள் சாப்ஸுன்னு கேட்டிங்கன்னா, சாப்ஸுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இதை வந்து நல்லா நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துடலாம். ரொம்ப நிறைய வெங்காயம் மசாலா போட்டோம்னா ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால நம்ம இந்த அளவுக்கு போட்டால் போதும். இப்போ இது வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வேக விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது நல்லா மட்டன் வெந்துருச்சு குக்கரில் போட்டது. இப்போ நம்ம இதை நல்லா சுருள செவக்க வச்சுக்கலாம். இந்த இருக்கிற எண்ணெயில இது நல்லா செவந்துடும். இது நல்லா கெட்டிமா ஆகணும். இது நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். வாசனைக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம சாம்பார் சாதத்தோடு இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெப்பரோட ஸ்மெல்லு வீடே மணக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.